ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருண்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான மல்லி சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு டைம் மல்லி சட்னி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. திரும்ப திரும்ப இதே மாதிரி சட்னி செய்ய சொல்லுவாங்க. அவ்வளோ டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போது அவ்வளோ டேஸ்ட்டான இந்த மல்லி சட்னியை நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மல்லி சட்னி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஒரே மீடியம் சைஸ் தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து அந்த மல்லி இலையை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதெல்லாம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறமா ஒரு கை அளவுக்கு தேங்காய் சின்ன சின்னதாக பீஸாக கட் பண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அதை நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க, தண்ணி ஊற்றாமல். இப்போது ஃபஸ்ட்டு வதக்கி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. இப்போது ஒரு பேனில் நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்திக்கிங்க. நல்லெண்ணெய் தான் இதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, இதை ரெண்டையும் போட்டு மிதமான சூட்டில் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் லைட்டாக வதக்கிக்கிங்க. இந்த சட்னிக்கு நீங்கள் டேஸ்ட்டை கொடுக்கறது அப்படின்னாலே அந்த நல்லெண்ணெய் தான். ஸோ அதனால் மறக்காமல் நல்லெண்ணெய் மட்டும் சேர்த்துக்குங்க. இப்போது இந்த நல்லெண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிட்டு, அது கூடவே அப்படியே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா சேர்த்தாச்சு. வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறமா இதை லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போது இதுக்கு வெங்காயம் அதிகமாக போடக்கூடாது. ஏன்னா நம்ம தேங்காய் சேர்க்குறோம் இல்லையா, அதனால் வெங்காயம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு பெரிய வெங்காயம் தான் நான் சேர்த்துருக்கேன், அதுவும் மீடியம் சைஸாக பார்த்து. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்குங்க. ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துட்டு அதில் 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பச்சை மிளகாய், இந்த தக்காளி, வெங்காயம் இதெல்லாமே நல்லா வதங்கி வரணும். இதோட பச்சை ஸ்மெல் போகணும். அப்போ தான் நமக்கு அந்த சட்னி சாப்பிடும்போது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இப்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையை சேர்த்துக்கலாம். மல்லி இலையை சேர்த்துட்டு உடனே ஒரு 2 வதக்கிட்டு உடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடணும். இல்லை அப்படின்னா மல்லி சட்னியோட ஒரு டேஸ்ட்டே போயிடும். மல்லி இலை எப்போவுமே ரொம்ப வதங்கக்கூடாது. சூடில் லைட்டாக ஒரு பரட்டுனா போதும். இப்போவே நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு விட்டுட்டிங்க அப்படின்னாலே போதும், அதுவே நல்லா ஒரு வதங்கி வந்துடும். இப்போது நம்ம தேங்காய் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை தண்ணி சேர்க்காமல் அப்படியே அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா நம்ம நல்லா ஆற வச்சுருக்கோம் இல்லையா, அதை தூக்கி இதில் போட்டுடலாம் அந்த தேங்காய் கூடவே. இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். நல்லா அரைச்சிருங்க, ரொம்ப அந்த மல்லி இலையோட இதே இருக்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. சூப்பராக மல்லி இலை ரெடி ஆயிடுச்சு, மல்லி சட்னி. இப்போது இதுக்கு தாளிப்பு வேணும், அதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருங்க. இப்போது நம்ம நல்லெண்ணெய் தான் சேர்க்க போகிறோம். நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இப்போது இதில் என்னென்ன தாளிக்கிறதுக்கு சேர்க்குறோம் அப்படின்னா, 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வரும்போது ஒரு கொத்து கறிவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாயும் அப்படியே சேர்த்துட்டோம் அப்படின்னா இன்னும் நல்ல ஒரு டேஸ்ட்டை கொடுக்கும். இப்போது நம்ம ஆல்ரெடி ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மல்லி சட்னியில் இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு மல்லி சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நாங்கள் போட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ பெல் ஐக்கானையும் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.